ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அனார்கலி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். என்ன மாடல்னால் கேப் மாடல். மேலே கேப் வச்சு ஸ்லீவுமே 2 பக்கமும் வச்சுருக்கோம். ஏன்னா மேலே கையை தூக்குனா இல்லை கீழே இது பண்ணால் ஒர்க் பண்ணால் ஏதாவது இன்விசிபிளாக தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஹேண்டுமே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுக்காக 3 மீட்டர் எடுத்திருக்கேன் கிளாத்து. இது மீட்டர் 110ன்னு 3 மீட்டர் எடுத்திருக்கேன். காட்டன் தான் பாருங்கள். சைட்லேருந்து 13 வச்சுருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக 3 வச்சு மொத்தம் 16 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். லென்த் சைடு லென்த் 16 இன்ச்சஸ். இது எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸு. ஹைட்டு 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், 14 இன்ச்சஸ் ஹைட். எல்லாருக்குமே நார்மலாக இருக்கிற இதே ஹைட்டு தான். லென்த் சைடு லென்த் மட்டும் டிஃபர் ஆகும். இது எக்ஸ்ட்ரா ஸ்மாலுங்கிறதுனால நான் 16 எடுத்திருக்கேன். 13 ப்ளஸ் 3 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங்காகவும் விட்டுருக்கேன். இப்போ அதை தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு எப்போ டைம் கிடைக்குதோ பாருங்கள். உங்களால் அட்லீஸ்ட் ஷேர் பண்ண முடியலனாலும் நீங்கள் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வீடியோ அதாவே ஷேர் ஆகிட்டே இருக்கும். இப்போ நெக் தான் எப்பயுமே போல் 3யும். நெக்கோட லென்த் 4 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நான் எப்பவுமே லோ நெக் வைக்க மாட்டேன், அதனால் 4 இன்ச்சஸ் தான் ஃப்ரண்ட்டில் எடுத்திருக்கேன். அப்புறம் ஷோல்டர் 2.5, ஆம் கோல் 6 எடுத்திருக்கேன். 6 இன்ச்சஸ் ஆம் கோல். நெக்கு 4 இன்ச்சஸ் ஹைட்டும் லென்த் 3 இன்ச்சஸும் எடுத்திருக்கேன். அதுதான் கட் பண்ணிக்க போகிறோம். அட்லீஸ்ட் இல்லை ஸ்பீடாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கும் புரியும். ஓவராக ஸ்லோவாகவும் போனால் வீடியோ தான் லென்த் ஆகிட்ருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கேப் தான் பண்ண போகிறோம். அதுக்காக ஃப்ரண்ட்டு பேக்குக்கு ஒரே நெக் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்படி இதேமாரி கர்வாக வரைஞ்சிக்கோலாம் ஒரு எட்ஜஸை, அதாவது க்ளோஸ்டு எட்ஜஸை, க்ளோஸ் பண்ணியிருக்கிற இடத்த. ஆப்போசிட் சைடு ஓப்பன் ஆகிருக்கும் பாருங்கள். இப்போ 10 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டேன். இந்தமாரி 10 இன்ச்சஸ் மெஷர் பண்ணிக்கிட்டேன். ரவுண்டாகவே அந்த கர்வ்லேருந்தே ரவுண்டாகவே மெஷர் பண்ணிக்கிட்டேன் 10 இன்ச்சஸ் அளவுக்கு. இது க்ளோஸ்டு சைடில் தான் நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஆப்போசிட் சைடு ஓப்பன் சைடு. இது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பேக் சைடுக்கு அடுத்தது தான் மார்க் பண்ணோம். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ கீழேயும் அதேமாரி நெக்குக்கு ஜாயின் பண்ணுறதுலேயும் கட் பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு பேக்லேயும் அதே லென்த்து தான். பேக்லேயும் அதே நெக்னா நீங்கள் அதே சேம் நெக்கே கட் பண்ணிக்கலாம். இல்லை வேறுனா அதே மாதிரி பேக் சைடில் என்ன நெக் வருதோ அதை என்ன ஹைட்டு வருதோ அதை வச்சு அதுக்கு தகுந்தபடி கட் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நான் ஒரே நெக் வச்சுருக்கிறதுனால இப்போ இந்த கேப்பை வச்சு இன்னொரு கேப் கட் பண்ணிக்கிறேன். இதில் பேக் சைடில் நெக்கு லோவாக வச்சிங்கன்னா நெக்கு மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஹைட்டெல்லாம் கேப்போட ஹைட்டெல்லாம் அதான் வரும். இப்போ நெக்கு கட் பண்ணுறேன் இல்லையா, அது கொஞ்சம் கீழே இறங்கி வரும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கேப் மாடல் ஃபுல்லாகவே நம்ம எப்பயுமே போல் இதே சேம் ஹைட்டு தான். நெக்கு தான் பேக் சைடில் லோவாக வச்சிங்கன்னா டிஃபர் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதை ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 கேப் ஆகிட்டு இப்போ ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே பாட்டமுக்காக ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத 2 பிரிச்சுக்கிறேன். இதுதான் பேலன்ஸு. அதை எடுத்து போட்டுட்டு கேப்புமே 2 ரெடி ஆகிட்டு பாருங்கள். க்ளோஸ்டு சைடு இதேமாரி கட் பண்ணால் தான் இப்படி கர்வாக வரும், இல்லைன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறத 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட்டு பேக்குக்கு. உங்களுக்கு கேதரிங் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், ப்ளீட்டட் வேணாலும் வைக்கலாம். ஆனால் 3 மீட்டரில் சர்க்கிள் அனார்கலி வைக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே கேப்புக்கு கட் பண்ணியாச்சு, திரும்பி மறுபடியும் கட் பண்ண முடியாது கர்வாக. அதனால் கேதரிங் கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ளீட்டட் வைக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத ஹேண்டுக்கு எடுத்துக்கிட்டேன். நான் ஷார்ட் ஹேண்ட் வச்சா போதும்னு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஏற்கனவே கேப் இருக்கிறதுனால 4 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அண்டர் ஆர்மில் 2.5 எடுத்துக்கிட்டேன். ஹைட் 4 இன்ச்சு, அண்டர் ஆர்மு 2. அண்டர் ஆர்ம்னால் எப்படின்னா நீங்கள் எதுக்கிட்ட கரெக்டாக கை போடுறீங்களோ அதுக்கிட்ட அண்டர் ஆர்ம் 2. இப்போ இதை ஓரத்தில் ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிக்கிட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்கை ஜாயின் பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை உங்களால் ஷேர் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணாலே போதும், வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நானும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் போடுறேன். இது எல்லாமே காட்டனுக்கு சம்மருக்கு எல்லாம் போடுறது தான். அதுதான் நான் ஸ்டிச் பண்ணி போட்டுட்ருக்கேன். இப்போ அந்த கேப் மாடலுக்கு 2 ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கேயும் நெக்கை ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டு ஓரத்தை மடித்து தைச்சிக்கலாம்.
தைச்சிட்டு நெக்கோடு சேர்த்து ஜாயின் பண்ணி திருப்பிக்க போகிறோம். இது வந்து எதுவுமே இல்லை, எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணுறதெல்லாம் இல்லை. நெக்கை ஒன்றுமே இல்லை, எந்த நெக்கையும் நார்மல் கிளாத்துக்குள்ளே அனார்கலிக்குள்ளே நெக்கையும் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி திருப்பிக்க போகிறோம். லைனிங் எப்படி ஜாயின் பண்ணி திருப்புவோமோ அதே மாதிரி உள் சைடு வச்சு வெளில திருப்பிக்க போகிறோம். அதுதான் அதுக்காக கீழே வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உள் சைடு வச்சு திருப்பிக்கணும். இது லைனிங் எப்பவுமே வெளி சைடு வச்சு உள்ளே திருப்போம், இது உள் சைடு வச்சு வெளில திருப்ப வேண்டியதான். கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நீங்களாம் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அடுத்தடுத்த வீடியோ நல்லா போட முடியுது. கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிட்டு தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும், புரியும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுமாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோலையும் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணி விடுவேன். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதோட வாய்ஸை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.